எவ்வாறு நீ உசிலம்பட்டி கல்லூரியை படிக்கிறாய், படித்துக் கொண்டிருக்கிறாய். கட்டி தந்த வள்ளல் பெருமகன் கல்வி தந்தை நம்முடைய தாத்தா முக்கைய தேவர். நான் இதே இடத்திலே தாத்தாவின் நூற்றாண்டு விழாவிற்கு நான் பேசியது வலையொலியிலே இருக்கிறது. 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன், கேட்டுப்பார். நெகிழ்ந்து போவாய் வரலாற்று. இருவருக்கும் இருந்த பாச துணைப்பு. படித்து விட்டு வேலை கிடைக்கல, என்ன பண்றதுன்னு தெரியல தாத்தாவுக்கு. குண்டல்குடி கோயிலில் தாடி வளர்த்துட்டு 22 வயசு இளைஞ. அவர் வாராரு தேவி திருமகன். இந்த தம்பி நல்ல எல்லாம் படிச்சுட்டு என்னப்பா ஒரு மாதிரி சொல்லுங்க, ஐயா நான் படிச்சுட்டு வேலை கிடைக்கலையா இருக்கும். சரிவா நான் அவனுக்கு வேலைதாரன் கூட்டிகிட்டு வந்து தேர்தலை நிற்க வச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆகினவர். காங்கிரஸ் கட்சியில் பெரிய முதலாளி நின்னா அவனை எதிர்த்து சாதாரணமாக நிறுத்தி ஜெயிக்க வச்சு காட்டியவர் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன். பல 3 பேரும் பெரிய பண முதலாளி நிற்கிறாங்க. அவர்களுக்கு எதிராக சாதாரண மகனை நிறுத்தி என் தாத்தா முக்கையத்தவரை தெய்வ திருமகன் அந்த தாத்தா ஜெயிக்க வச்சது போல அவர்கள் பேரன் இந்த பேரனை நான் ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு எனக்கு நீங்கள் துணை நிற்கணும். முதலாளிகள் நிற்கலாம், பெரும் முதலாளிகள். உனக்கு தெரியாது, நம்ம தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர்கள் சென்னை சிறையிலே அவரை பார்க்க தேவர் தந்த தேவர் நம்முடைய தாத்தா மூக்கையத்தவர் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். மாடி இன்றைக்கு நாங்களெல்லாம் சிறையில் இருக்கும்போது சிறை அதிகாரி ஜெயிலர் அவர் அறையிலே ஒரு இடம் கொடுப்பார்கள். அங்கே சந்தித்து பேசிவிட்டு செல்ல வேண்டும். ஆனால் நம் தாத்தா சிறையில் இருக்கும்போது அப்படி இல்லை. சந்திப்பதற்கென்று ஒரு மாடியிலே ஒரு இடம். அந்த இடத்திலே நம் தாத்தா மூக்கையத்தவர் அவர்கள் தெய்வ திருமகன் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். தாத்தா வருகிறார். வந்தபோது நம் தாத்தா மூக்கையத்தவர் எழுதுகிறார், என் தெய்வத்தை நேரில் நான் தரிசித்தேன் என்று எழுதுகிறார். அப்போது காலில் சாஸ்தாங்கமாக விழுந்து நான் வணங்கினேன். என் முதுகிலே சில நீர் துளிகள். நிமிர்ந்து பார்த்தேன். வெள்ளைக்காரனை எதிர்த்து முழங்கிய என் தலைவனினுடைய கண்கள், எதற்கு அஞ்சாத நெஞ்சிரத்தோடு நின்ற என் தலைவனின் கண்கள் கலங்கி நின்றதை நான் பார்த்தேன். கண்ணீர் துளிகளோடு நிமிர்ந்து பார்த்தேன். என் தெய்வம் என்னை பார்த்து கேட்டது, நம் மக்கள் நன்றாக இருக்கிறார்களா என்று. அன்னைக்கு உணர்ந்தேன், என் தெய்வத்தின் இதயத்தில் இருப்பது எந்த தெய்வமும் இல்ல, என் மக்கள் தான் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று பதிவு செய்கிறேன். அதை போல அந்த 2 தெய்வங்களின் பேரன்கள் சீமானவன் தம்பி மகன் இருவர் இதயங்களிலும் இருப்பது என் முன்னே நிற்கிற என் மக்களே நீங்கள் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம் தாத்தா தெய்வ திருமகனார் அவர்கள் தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக் கமிட்டியினுடைய தலைவர். ஆனால் அவர் வளர்த்த ஆளாக்கிய நம்முடைய தாத்தா மூக்கையத்தவர் அவர்கள் இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவராக உயர்ந்தார்கள். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவராக உயர்ந்தார்கள். இந்திய நாடாளுமன்றத்திலே நான் பிறந்த ராமநாதபுர மாவட்டத்தின் பிரதிநிதியாக இந்திய நாடாளுமன்றத்திற்குள் சென்றவர்கள். கச்சத்தீவை அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் எடுத்து கொடுக்கிற போது எழுந்து நின்று சிங்கமாக கர்ஜித்த ஒரே சிங்கம் நம்முடைய தாத்தா மூக்கையத்தவர் அவர்கள் மட்டும்தான். எழுந்து கேட்டார், இந்திரா காந்தி அவர்களே, உங்கள் தந்தை காஷ்மீரில் ஒரு பகுதியை எடுத்து சீனாவுக்கு கொடுத்து வரலாற்று பெரும் துரோகத்தை செய்தது போல நீங்கள் எங்கள் நிலத்தில் கச்சத்தீவை ஒரு பகுதியை எடுத்து இந்த வாரம் இலங்கைக்கு கொடுத்து வரலாற்றில் பெரும் துரோகத்தை செய்து விட்டீர்கள். உயர்காலமும் என் தமிழ் மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள், வரலாற்றில் துரோகி என்றுதான் உங்களை பதிவு செய்வார்கள் என்று இன்றைக்கு அந்த துரோகி கூட கூட்டணி வைத்துக் கொண்டு வருகிறார். என் அருமை சகோதரர் தங்கள் மகிழ்ச்சியல்வன் அவர்கள். என் அன்பு தம்பி தங்கைகளே, கச்சத்தீவை எடுத்துக் கொடுத்து நம் வாழ்வுரிமையை பறித்த காங்கிரஸ், கச்சத்தீவை எடுத்ததை திருப்பி எடுக்க முடியாது என்று சொன்ன பாரதிய ஜனதா இன்றைக்கு அந்த கச்சத்தீவை மீட்கப் போகிறேன் என்ற ஒரு கபட நாடகத்தை நடத்தி நம்மிடத்தில் ஓட்டு பறிக்க வருகிறார்கள். இவர்களெல்லாம் ஓட்டு பொறுக்கிகள், வாக்கு வாங்கிகள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கையேந்தி கேட்பது வாக்கை அல்ல, வருங்கால என் தம்பி தங்கைகளின் வாழ்க்கையை என்பதை ஒருபோதும் நாங்கள் உங்களின் வெறும் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள் என்கிற நம்பிக்கை இருந்தால் எங்களுக்கு ஓட்டு போடும். எல்லாருமே சொன்னாங்களே, என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே, நம் இனத்தை ஈழ தாயகத்தில்
நாம் நமக்கென்று ஒரு தேசம் கட்ட போராடிய புரட்சிகர போரை நம்முடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் முன்னெடுத்த அந்த போராட்டத்தை ஒடுக்கி நசுக்கி அழித்தது காங்கிரஸ். நம் இனச்சாவை சகித்துக் கொண்டு கூடவே இருந்த அந்த துரோகத்தை செய்தது திமுக. அந்த கட்சியிலே என் அருமை சகோதரன் தங்கம் தமிழ்ச்செல்வன் இணைந்து அன்னைக்கு நம் இனத்தை கொத்து கொத்தாக கொண்ட காங்கிரஸ் கூட நின்ற திமுகவை ஒழிப்பதற்காக நான் இரட்டை சின்னத்திலே இந்த தமிழ்ச்செல்வனை ஆதரித்து இதே தொகுதியிலே வாக்கு சேகரித்தேன். இன்றைக்கு எந்த கட்சி நம் இனத்தை கொண்டுச்சோ, எந்த அதிகாரம் அதுக்கு துணை நின்றுச்சோ, அதே கட்சிகளோட கூட்டணி வைத்துக் கொண்டு இந்த நிலத்திலே உதயசூரியன் சின்னத்திலே இருக்கிறார். தங்கம் என்று பெயர் இருந்து இல்ல, தங்கமாகவும் குணத்தில் சிங்கமாகவும் நிற்கணும். தமிழ்ச்செல்வன் என்று பெயர் வைத்துக் கொண்டு தமிழினத்தை கொண்ட துரோகியும் கூட கூட்டணி வைத்துக் கொண்டு நீங்கள் அதே நிலத்தில் நிற்கிறீர்கள். இதைவிட வரலாற்றில் பெரும் துரோகம் ஏதாவது உண்டா? பதவிக்காக எதையும் செய்யலாம் என்றால் இது எப்படி இனமான தமிழ் சமூக மக்கள் நீங்கள் ஏற்கப் போகிறீர்கள்? எப்படி இருக்க போகிறீர்கள்? பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்துக் கொண்ட ஐயா டிடிவி அவர்கள் இதை நீங்கள் மன்னிக்கிறீர்களா? 4.5 ஆண்டுகள் சின்னம்மா அவர்களை, அம்மையார் சசிகலா அவர்களை சிறை வைத்த கட்சியை, இவரை சிறை வைத்த கட்சியை அவரையே சிறை வைத்தார்கள். அப்ப அஞ்சுகிறீர்களா பிஜேபிக்கு? அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கு கிடையாது என்பதை நீங்கள் உருவாங்க இல்லையா? மண்டியிட்ட மரணிகளானால் மண்டியிடாமல் மரண கயிற்றுக்கு கழுத்தை வீட்டிய மாணவர்கள் மருதுபாண்டியர்கள் என்பது இல்லையா? புருஷனை இழந்தவர்களுக்கு ஓரத்திலே வெள்ளை புடவை கட்டி மூளையில உட்கார்ந்து மூக்க சிந்திக்கிட்டு இருந்த கூட்டத்திலே வாழையும் வேலையும் ஏந்தி வீரப்போர் புரிந்து இழந்த நிலத்தை மறுபடியும் மீட்ட மாநகரத்தில் வேலுநாச்சியார் வம்சம் இல்லையானா? இப்படியா தடுமாறுவது? இப்படியா இந்த வெற்றியை கொண்டு என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? உங்கள் மேல இருக்கிற வழக்குகளை வேணாம் இருந்து நீங்கள் விடுவித்துக் கொள்ளலாம். ஆனால் எங்களை யார் விடுவிப்பார்? கொடுமை 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 என் உடன் பிறந்தவர்களே, இது காங்கிரஸ் கட்சி திமுக நமக்கு செய்த துரோகத்தை மறந்துவிட முடியுமா? தட்டி பாருங்கள் வலைகளில் 2008 2009 நாம் கத்திய கதறல், நம் இனம் செத்து சிந்திய ரத்த வாடை இன்னும் மூக்கில் அடிக்கிறது. கத்திய கதறல் இன்னும் காதுகளில் ஒலிக்கிறது. எல்லாவற்றையும் மறந்துவிட்டு உதயசூரியனுக்கு போடு, கைச்சினத்துக்கு போடு என்றால் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்ற தமிழர்களுக்கு கனடாவில் இருக்க காங்கிரஸ் கொக்கரிக்கிறான். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாத உனக்கு ஒரு சொட்டு ஒரு ஓட்டு கூட போட முடியாது என்று முடிவெடுக்கவில்லை என்றால் நாம் உண்மையிலே மான தமிழ் மரவர்கள் தெய்வத்தவர்கள் முத்துராமலிங்க தேவர் மூக்கையா தேவருடைய பேரப்பிள்ளைகள் தானா என்பதை, வழிவந்தவர்கள் தானா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக பெருமக்களே, மானமும் வீரமும் அறம் எங்கள் உயிர் என்று வாழ்ந்த இனத்தின் கூட்டமே, நான் சொல்வதை ஆழ்ந்து கவனித்துக் கொள். இல்லை என்றால் உன்னை காக்க இனி நம் தாத்தங்கள் இல்லை, பேரங்கள் எங்க கைகளை இருக பற்றிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் வழிகள் எல்லாம். அதிமுக என்ற ஒரு கட்சி எதற்கு எதற்கு ரெட்டாலைக்கு எத்தனை ஆண்டுகள் போட்டு போட்டீங்க? ரெட்டாலையில் நின்றவர் உதயசூரியன் நிற்கிறார், ரெட்டாலையில் நின்றவர் குக்கரில் நிற்கிறார். இவர் யார் என்று தெரியாது, இப்போது அவர் ரெட்டலையில் நிற்கிறார். இவர் நாளைக்கு எந்த கட்சியில் நிற்பார், அவர் நாளைக்கு எந்த சின்னத்தில் நிற்பார், இவர் எந்த கட்சியில் நிற்பார்? நாங்கள் ஒரே கட்சியில் நிற்போம். புலிக்கொடி ஏந்திய தமிழ் தேசிய கட்சி நாங்கள் கட்சியில் நிற்போம். எங்கள் சின்னம் மாறலாம், ஆனால் ஒருபோதும் எங்கள் எண்ணங்கள் மாறாது. இது 2 தாத்தங்கள் மேல சக்தி. நீ எழுதி என் தம்பி ஆக சிறந்த மருத்துவன், நன்றாக படித்தவன், கங்கேரியா லண்டன்ல போய் படித்தவன், முதுகலை மருத்துவம் படித்தவன், படித்துக் கொண்டிருந்தவனை உங்களை நம்பி தோன்றுகிறேன் வாடா அப்படின்னு அவன் முதல் முறையாக, நீங்கள் நம்புங்கள் என் தாத்தாக்கள் மேல சத்தியம் அளிக்கிற, முதல் முறையாக இவ்வளவு நேரம் நிற்பது பிறந்ததிலிருந்து இப்பதான். நான் இன்றைக்கு ஆடு மாடு வச்சிருக்கேன், நான் களை எடுக்க போயிருக்கேன், காட்டு வேலை செஞ்சிருக்கேன். ஆனால் இப்பதான் இருக்கிறான் எனக்காக. நான் என் மக்களின் மேல வச்சிருக்க நம்பிக்கையை அவனை கூட்டி வந்திருக்கேன். எங்க நம்பிக்கையை பொய்யாக்கி விட்டாரு, பொய்யாக்கி விட்டாரு. என் தாத்தா தெய்வ திருமகன் வெள்ள வைத்து மூக்கையா தேவர் அவர்களை என் தாத்தாவை அனுப்பியது போல அவர் பேரன் என் தம்பி அனுப்பி இருக்கிறேன். அவனை வெள்ள வைத்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் சிங்கம் போல கட்சி கலையுங்கள்.
உங்கள் உரிமைக்கான குரலை அவனை ஒலிக்க வையுங்கள். விட்டுவிடாதீர்கள், தயவு செய்து விட்டுவிடாதீர்கள். ஒரு நிமிடம் கூட ஓய்வின்றி உழையுங்கள், ஓய்வின்றி உழையுங்கள். இதை விட்டால் வாய்ப்பில்லை. நாம் தனித்த பெருத்த இனத்தின் கூட்டம், எங்களுக்கு எவனும் தேவையில்லை, எவன் கூட்டம் இல்லை. 100 பேர் நம்மளை குறிவிக்கலாம், ஆனால் நாம் அந்த 100 பேரை குறிவித்து நிற்கிறோம். எல்லா கட்சியும் ஒரு கூட்டு, நாம தனி என்றால் 8 கோடி மக்களை நம்பி நிற்கிறோம். இவர்கள் மக்களை நம்புகிற கூட்டம் தர்றாங்க, நாம மக்களை நம்புறோம், மக்களின் கூட்டத்தோடு நிற்கிறோம். எனவே என் அன்பு தம்பி தங்கிகள், அருமை பெற்றோர்கள், நாங்கள் பெரிதும் நேசித்து நிற்கின்ற தமிழின மக்கள், எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். உண்மையும் நேர்மையுமாக தூய உள்ளத்தோடு இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைப்போம். 58 கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றுவோம். அதுக்கு டிஎன்டி டினோட்டிஃபைட் ட்ரைப்ஸ், அதை டிஎன்சி என்று மாற்றிய பெருந்தகை எம்ஜிஆர் அவர்கள், இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் புதிதாக இந்த பிரச்சனை இருப்பது போல இந்த டிஎன்சி 2 நிறைவேற்றிருந்தது. டினோட்டிஃபைட் ட்ரைப்ஸில் 63 சாதியை நம்மோடு இணைத்து விட்ட பெருந்தகை இந்த கருணாநிதி தான். அந்த துரோகத்தை செய்திருந்த கருணாநிதி தான். டிஎன்டி டினோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் என்றால் சலுகை அதிகம், அது டினோட்டிஃபைட் கம்யூனிட்டியாக மாற்றுறது எம்ஜிஆர். அந்த கட்சியை நமக்கு செய்த துரோகம். நல்லா நீ உள்வாங்கிக்க. என்னை தவிர எவன் துணிவோடு ஆண்மையோடு உனக்கு இது கற்பிக்க மாட்டான், பயப்படுவான். இதை சொன்னா ஓட்டு போயிருமோ, இதை சொன்னா வேண்டும், என் மயிரை போச்சு எனக்கு ஒண்ணு உண்மையை பேசி செத்து போடா. ஏய், பழனி பாபான்னு ஒருத்தர் கேள்விப்பீங்களா? நம்ம தாத்தாவுடைய வளர்ப்புடா, முக்கியத்தார் வளர்ப்பு. அவன் பேர் பழனி பாபா, அவர் பேர் பாபா. பாபான்னு தான் சொல்லுவாங்க. பழனி பாபான்னு பேர் வச்சது நம்ம தாத்தா முக்கியத்தார் தான். நீ வளையல தட்டிப்பாரு, ஒரு பெரியவர்கிட்ட 18 வயசு பையன் தோலகை விட்டு படம் எடுத்துருப்பான். அவன் நம்ம தாத்தா கல்லூரி கட்டுறது எப்படி நடக்குது தெரியுமா? அவரு தேவரா இருந்து இஸ்லாமியரா மாறினாரு. அதனால அவனுக்கு குணம் மாறல. ஒரு நாள் மேடையில் கோவத்தை வச்சுட்ட மார்க்கன்னா எனக்கு இருந்துச்சு, நான் இங்கதான் இருந்தேன், ஏதாவது பிரச்சனை வெற்றி இருந்துச்சு, நான் தேவைன்னு. அவரு தாத்தா மேல ஒரு பெரிய பாசம். தேவர் கல்லூரி இருக்கிற இடத்துல வண்டி ஓடுது, பெரிய பணக்காரன் புறக்கூடிய பள்ளி பாபா போயிட்டே இருக்கும்போது நம்ம தாத்தா கண்ணீரோட சொல்றாங்க, என்ன தேவையா ஏன் கலங்குறீங்கன்னு. இந்த இடத்துல தாப்பா முன்னுக்கு போட்டு அடைச்சி நம்ம மக்களை கைரேகை சட்டத்தில் அடைச்சி வச்சு கைரேகை வைக்க சொல்லி வெள்ளக்காரன் கொடுமைப்படுத்தின இடம் இதாப்பான்னு பள்ளி பாபா சொல்றாரு. எந்த மக்களை கைரேகை போட வச்சான வெள்ளக்காரன் அதே இடத்தில் கல்லூரி எட்டி படிக்க வச்சு கையெழுத்து போடுகிற மக்களாக நாம் உயர்த்துவோம் என்று அன்னைக்கு காசுல 5 லட்சம் ரூபாய் தன் சொந்த நிலத்தை வித்து வந்து தாத்தாவுக்கு காசு கொடுத்த மகன் பழனி பாபா. அவன் சொன்னான், நாயாக இருந்து 4 வீட்டில் நக்கி தின்னு சாவதை விட ஒரு நாள் கம்பீரமாக சிங்கமாக இருந்து கற்பித்து செத்துப்போ. அப்படி ஒரு நாள் சிங்கமாக இருந்து கற்பித்து செத்துப்போ. புலிகோரம் மானம் உள்ள விலங்காக இருந்து வாழ்ந்து மறைந்து போ. நீ எனக்கு போடு போடாத, ஆனால் உன்னை கெஞ்சி கட்டுகிறேன், இவங்களுக்கு போட்டு வெள்ள விட்டாங்க. நல்லா அதிமுக ஒரு கட்சியுமே இருந்தா என்ன செத்தாங்க யாராச்சும் கட்சி உனக்கு எதுக்கு தேவைப்படும் சொல்லு, எதுக்கு தேவைப்படும் சொல்லு, ஒரு காரணம் சொல்லு, நாங்க 2 பேரும் இறங்கி போறோம். சொல்லுப்பா, சொல்லுப்பா. 20 எத்தனை வருஷம் பா ரெட்டலைக்கு போட்ட உன் வீட்டு மரத்துல மொட்டை மரம் தான் இருக்கு, ஒரு இலையும் தவிக்கலையாப்பா. என்ன பாவம் இருக்கு? என் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தோர் பேர்ல உன் மகன் என்று வந்தது பேர் நின்று என்பது இந்த மண்ணிலே இருக்கிற மக்கள் படிக்க சட்டக்கல்லூரி கட்டுற வீர பெரும்பாட்டி மாயக்கா பேர்ல மகளிருக்கான கலை அறிவியல் கல்லூரி நம்ம தரணும். நீ நம்பிக்கையோட வாக்களி. என் தம்பி மதன் ஜெயபாலன் வெள்ள வச்சு இந்திய நாடாளுமன்றத்துக்கு அனுப்பு. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருக்குவாரு. அந்த எண்ணமுள்ள சின்னத்துக்கு ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும்.
என் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்துல ஓட்டு போடணும் ஐயாக்கா. என் தம்பி மகன் தேவால் அவர்களை உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு தெய்வ திருமகன் தேவதந்த திருமகன் முக்கையா தேவர், தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலை முன் என் தம்பியை ஒப்படைத்து விட்டு நான் வேற ஒரு தொகுதிக்கு வேலை செய்ய பயணிக்கிறேன். என் உடன் பிறந்தவர்களே, பேரன்புமிக்க மற்றவர்களே, என் தம்பியை வெல்ல வைத்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் போய் இதே ஒளிவாங்கி சின்னத்திலே இந்த ஒளிவாங்கியில் உங்களுக்கு மக்களை உங்கள் குரலாக உங்கள் உரிமைக்காக ஓங்கி விளங்கச் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.